செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 11th இங்கிலீஷ்க்கு பண்ண கிரேஸ் மாஸ் ஏதோ இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த அப்டேட்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க வரோம். அப்படியே ஆன்சர்க்கையும் ஃபுல்லாக பார்த்தலாம். ஒரு கிரேஸ் மாஸ் 10 பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கௌதம் 2.0 சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோப்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 1 நிமிட்ப்பா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா கட்டு, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ராயல், அண்ட் தேர்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி சர்ப்ரைஸ்டு, ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா ஸோ கீன், ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ என்கரேஜ்டு, சிக்ஸ்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆஃப்டன், அண்ட் செவன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் சிப்பா ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எயித் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி ப்ரூஃப், நைன்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா ஃபுல்லு, 10th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி அன்னு, அண்ட் 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி ஆனு, 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா வுட்டு, 13th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இன்டூ, அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் டிப்பா பிரேம், அண்ட் 15th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் பிப்பா சைன் ஆஃப் சம்திங் கோயிங் ராங், 16th ஒனுக்கு கார்டியாலஜி, 17th ஒனுக்கு டசின் கி, 18th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? கம்ப்ளீட்லி 19th ஒனுக்கு ரிலவன்ஸு, 20க்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஃபியூ. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் போயம் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இல்லை. இந்த போயம் ஆப்ரேஷனை எப்படி எழுதுனீங்க? ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பாலாம் எப்படி எழுதுங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் சிம்பிளாக தான் வந்துச்சு. இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த 6 ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த கிராமர் பாட்டு தான் அந்த 30 29 ஈஸியாக எழுதிருப்பீங்க. அந்த 27 28 தான் கொஞ்சம் டிஸ்டாக கேட்டுதாங்க நினைக்கிறேன். அது எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்ட் 3 பாருங்கள். பார்ட் 3 செக்ஷன் 1 பாருங்கள். ஸோ இந்த இஆர்சி கொஸ்டின் ஈஸியாக எழுதிருப்பீங்க. போயம் யாரெல்லாம் போயமை கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதுனீங்க, அந்த போயம் பேர் ஆத்தர் பேர் கரெக்டாக எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த 3 மார்க் ஈஸியாக எழுதிருப்பீங்க. இந்த 3 மார்க் பாருங்கள், இத்தனை நம்ம படித்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? கண்டிப்பாக 12th பொறுத்த வரைக்கும் ஸ்லோகன்ஸ் கேட்டிருந்தாங்க கம்ப்ளீட் ப்ராசஸ் பதிலாக. 11th பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது புதுசாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் புதுசாக கேட்டிருக்காங்க. இது மட்டும் தான் புதுசாக கேட்டிருக்காங்க தவிர மீதி மூணு நம்ம சொன்னது அப்படியே கேட்டாங்க. ஸோ டைம் லைனு, டிஸ்கிரைப் ப்ராசஸ், எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த 3 கேட்டாங்க. ரொம்ப ஈஸியாக எழுதிருப்பீங்க. எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். அதுவும் எழுதிருப்பீங்க மேக்ஸிமம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் பக்கம் வந்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. ப்ரோஸ் போய்மே சப்ளிமெண்ட்ரி எப்பயுமே நம்ம படிச்சது போல் நம்ம 3 மாடல் கொஸ்டின் போட்டோன்னு நினைக்கிறேன். அந்த 3 மாடல் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேருந்து ஒவ்வொன்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் படித்து கரெக்டாக எழுதியிருப்பீங்க. எல்லாம் எப்படி எழுதின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே போல் நோட் மேக்கிங் 12th பொறுத்த வரைக்கும் மாற்றி கேட்டிருந்தாங்க. பட் 11th அதே போல் சேம் மார்க் மாதிரி கேட்டாங்க. ஓகேங்களா? நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எழுதிருப்பீங்க. அடுத்து பயோடேட்டா ஈஸியாக எழுதிருப்பீங்க 45. அடுத்து 46 பாருங்கள். எரஸ் பட்டிங் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே இருக்கிறத சொல்லியிருந்தோம். எரஸ் பட்டிங்கே ஈஸியாக கேட்டாங்க. ஸோ அதனால் எரஸ் பட்டிங் எல்லாமே மேக்ஸிமம் அட்டன் பண்ணி எழுதிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து 47 பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் ஈஸியாக எழுதிருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். மாடலுங்கிற பார்த்துங்க பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு எதுவும் 10 பண்ணல. உங்களுக்கு எதுவும் 10 படிச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியல் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்மளுடைய சேனல்ஸாக உங்களுக்கு நான் ஆஃபீஸில் வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா விஷயம் வெரி ஆல் தி பெஸ்ட்ப்பா. ஸோ அடுத்த வீடியோ நம்ம சேனல்ஸாக தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.